Hello all, நான் கலைவாணி, Professor Academy ஓட Chief Academic Coordinator. So if you're new here, big welcome to our day 32 of 75 day study technique series. Everyday basisல ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் நம்ம Professor Academy சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். And in that today is day 32. Most of the audience, இப்போ என்னோட வீடியோஸ்க்கான most of the audience, some of the other type of competitive examக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் mostly aspirants. உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின். நீங்க என்ன மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிவைக்யூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அ பேட்டர்ன். சில டாபிக்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அதை டோட்டல் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் டாபிக் தான், பட் அதையே வச்சு மாத்தி அதை சுத்தி அது சம்பந்தப்பட்ட மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு எக்ஸாம், இதுக்கு ஸ்பெசிபிக்காவே ஒரு பிரின்சிபல் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த பிரின்சிபல் தான் பெரிட்டோஸ் பிரின்சிபல். மோஸ்ட் ஆஃப் த டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க என்னதான் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் இன் டைம்ஸ் போட்டாலுமே அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் சேமா இருக்கிறது இல்லை இல்லையா? திஸ் இஸ் பிகாஸ் நாட் ஆல் எஃபர்ட்ஸ் ஈல்ட் த சேம் ரிசல்ட்ஸ். சம் டாபிக்ஸ், ஒரு சில கான்செப்ட்ஸ், ஒரு சில ஸ்டடி டெக்னிக்ஸ் கிவ் ஹை ரிட்டர்ன்ஸ் while some others may waste your time. So that's where this Pareto principle comes in. This is the secret of getting more marks with less effort. இத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So first of all, இந்த Pareto principle நான் என்னன்றத பார்த்துடலாமா? இந்த Pareto principle இத வந்து 80-20 ரூல் அப்படின்னு கூட நீங்க ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இத முதல்ல அப்சர்வ் பண்ணவரோட பேர் வந்து ஒரு இட்டாலியன் எக்கானமிஸ்ட். அவரோட நேம் இஸ் வில்ஃப்ரெடோ பெரிட்டோ. ஸோ அவரோட பேரே வச்சுட்டாங்க இந்த பிரின்சிபலுக்கு. அவர் என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, இட்டாலியோட டோட்டல் வெல்த், அதுல 80% ஆஃப் த வெல்த் இஸ் ஓன்ட் ஒன்லி பை 20% ஆஃப் த பீப்புள் அப்படின்னு நோட் பண்றாரு. நெக்ஸ்ட் அடுத்த அப்சர்வேஷன் என்ன பண்றாருன்னா, 80% ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய 80% ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஜஸ்ட் 20% ஆஃப் த கம்பெனிஸ்ல இருந்து தான் வருது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றாரு. இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நடந்த நிறைய ரிசர்ச்சஸ் மூலமா இந்த பர்டிகுலர் பரீட்டோஸ் பிரின்சிபல் கேன் அப்ளை டு எனிதிங் இன் லைஃப் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ ஒரு பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய 80% ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ்ல தான் வரும். இப்போ 80% ஆஃப் த டிராஃபிக் ஜாம் குறிப்பிட்ட 20% ஆஃப் த ரோட்ஸ்ல தான் நடக்கும். 80% ஆஃப் த எக்ஸாம் கொஸ்டின் 20% ஆஃப் த சிலபஸ்ல இருந்து தான் வரும் அப்படின்னு. இப்போ அந்த 20% சிலபஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமுக்கும் வந்து இம்மீடியட்டா நம்மளால ஜஸ்ட் பார்த்த உடனே சொல்ல முடியாது. இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஓகேங்களா? நான் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றத சொல்றேன். ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பரீட்டோஸ் பிரின்சிபல்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, a small portion of effort is the one which will give you maximum results. சரி, ஓகே. இந்த பரீட்டோ பிரின்சிபல் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது பேக்டு பை சயின்ஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாமா? ரிசர்ச்சர்ஸ் have found that generally நம்ம brain is very lazy, ரொம்ப சோம்பேறி நம்ம brain. So அது என்ன பண்ணும், it will try to find the easiest way to get the maximum output. ஓகேங்களா? ஸோ இந்த பரீட்டோ பிரின்சிபல் நம்ம கணக்குல எடுக்கும்பொழுது, ஸ்டடீஸ் எஸ்பெஷலி, நம்ம பிரெயின் வந்து இட் இஸ் ஒயர்ட் ஒன்லி டு ரிமெம்பர் த கீ பேட்டர்ன்ஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எது மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கூர்மையா இது மட்டும் பிரிச்சு பார்க்க தான் ட்ரை பண்ணும். ஸோ தட்ஸ் வை உங்களோட பிரெயின்ல இந்த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் யூ கேன் ஹோல்ட் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸர். நீங்க வந்து மேபி ஒரு 300-400 புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி கூட படிக்கலாம். பட் அதுல இருந்து உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியறது அப்படின்றது இட் வில் பி குவைட் லிமிடெட். ஸோ எது முக்கியமோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்பொழுது மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களால வாங்க முடியும். ஆக்சுவலி there is a book called as this 80-20 principle, the 80-20 principle அப்படின்னு ஒரு புக் இருக்கு. நடுவில் ஒரு ஸ்லாஷ் இருக்கும். இந்த புக்கை எழுதினவர் ரிச்சர்ட் காச் அப்படின்றவரு. ஸ்பெல்லிங் வந்து ஸ்பெல் பண்றது கரெக்டா பண்ணனான்னு தெரியல. ரிச்சர்ட் RICHARD KOCH, ரிச்சர்ட் காச். ஸோ இவர் வந்து என்ன வந்து அவரோட புக்ல மெயினா சொல்லியிருப்பாருன்னா, டாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி அவங்க நிறைய எல்லாம் படிக்க மாட்டாங்க, தே ஜஸ்ட் ஸ்டடி ஸ்மார்ட்டர். இது நிறைய டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்குமே மற்ற கிளாஸஸ்ல. பிகாஸ் தே நோ வேர் டு ஃபோக்கஸ் அண்ட் வேர் நாட் டு ஃபோக்கஸ். இதுல இருந்து நீங்க மெயினா கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னா, too much time or spending too much hours on spending is not important. Finding and studying what's important is what will give you high yield results. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல அகைன் அண்ட் அகைன் நம்மளுக்கு வெவ்வேறு விதங்கள்ல வந்து சொல்லப்படுது. சரி, ஓகே. பரீட்டோ பிரின்சிபல் வந்து நம்ம எப்படி ஸ்டடீஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாலும் முக்கியமான தலைப்புகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க முக்கியமான தலைப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் வேஸ் இஸ் கோயிங் த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எத்தனை செஷனுக்கு நீங்க கோ த்ரூ பண்ணணும் அப்படின்றது எக்ஸாம் வைஸா வேரி ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், எந்த ஒரு எக்ஸாமுக்குமே மேக்ஸிமம் எவ்வளவு பேக் போக முடியுதோ அந்த அளவுக்கு பேக் போய் படிங்க. பட் பேக் போகும்பொழுது ரிவர்ஸ்ல போங்க.
லைக் இப்ப இந்த வருஷம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க 2025 ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 2025 ஃபர்ஸ்ட் முடிங்க 2024 23 22 இந்த மாதிரி ரிவர்ஸ்ல போக பாருங்க. அப்பதான் உங்களால பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரேண்டமா கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்காதீங்க. சோ இதை வச்சு உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த டாபிக்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க, அடிக்கடி எக்ஸாம்ல வருது அப்படின்றது. சோ இப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை சுத்தி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பாருங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியும் எதை படிச்சா நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வரும் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி ப்ராப்ளம் ரிலேட்டட் மேத்ஸ் ஆர் பிசிக்ஸ் ஆர் ஈவன் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈவன் காமர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத விட காமன் கொஸ்டின் டைப்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப யூஜிசி நெட் ஆர் டிஎன் செட்ல பேப்பர் 1ல நம்மளுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஹார்ட்லி 4 to 5 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை டிவைட் பண்ணிடலாம். பர்சன்டேஜ் பேஸா இல்ல வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரேஷியோவா, இந்த மாதிரி தெர் இஸ் அ சர்டன் கேட்டகரி. அந்த கேட்டகரி உங்களால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுனாலே அது ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டாங்கனாலும் யூ கேன் ஆன்சர். நீங்க ஒரே கேட்டகரியை சேர்ந்த 100 கொஸ்டினை சால்வ் பண்றதுல பாயிண்டே இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் செலக்டிவ்லி யூஸ் யோர் டைம். இந்த 80-20 அப்படின்றது நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்டடிஸ், உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்கே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். முக்கியமான தலைப்புகள்ல 80% ஆஃப் த டைமை செலவு பண்ணுங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், 20% ஆஃப் த போர்ஷன் தான் மேம் படிக்க சொல்றாங்க, 80% விட்டுற சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எனிவே ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எஸ்பெஷலினா நீங்க வாங்க போற ஒரு மார்க்கும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் எங்க வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், நீங்க ஃபுல் சிலபஸும் படிச்சிருக்கலாம், அந்த சிலபஸ்ல எதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும், எதை திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்றதுக்கு நீங்க பெரிட்டோ பிரின்சிபலை தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் திங்க் தட் வந்து மேம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க நான் 20% மச் படிக்க போறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் டு ஃபைண்ட் வேர் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ரிவிஷன் அப்படின்ற ஃபேக்டரை மறந்துடக்கூடாது. வாட் எவர் டைப் ஆஃப் டெக்னிக் யூ ஆர் ஃபாலோவிங், நீங்க வந்து 2-minute ரூல் ஃபாலோ பண்ணலாம், இல்ல 5-second ரூல் ஆர் வாட் எவர் ஸ்பேஸ் ரெப்டேஷன், வாட் எவர் யூ டூ, ரிவிஷன்ற ஒரு ஃபேக்டரை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி அதர் பிரின்சிபல் தட் வி ஹேவ் ஸ்போக்கன். ஆல்ரைட், இன்னைக்கு நீங்க பண்ண போற டாஸ்க் என்ன அப்படின்னா, நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறவங்களா வேணாலும் இருக்கலாம், எந்த எக்ஸாமா வேணாலும் இருக்கலாம், ஜஸ்ட் ஃபிகர் அவுட் ஒன் பர்டிகுலர் டாபிக் ஆர் அ சப் சாப்டர். அந்த சப் சாப்டர்ல முக்கியமான தலைப்புகள் பரிட்டோ பிரின்சிபலை பொறுத்து எந்த 20% ஆஃப் த டாபிக்ஸ்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்கன்றத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஃபிகர் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட நேம், எந்த எக்ஸாம்க்கு நீங்க இந்த ஒர்க்கை பண்ணிருக்கீங்க, பிளஸ் அந்த தலைப்பு, அதுக்கு கீழே முக்கியமான சப் டாபிக்ஸ், இதை கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பிலீவ் மீ, திஸ் வில் கைட் யூ லைக் எனிதிங். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு அதை பொறுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் செல்ஃப் ப்ரிப்பரேஷன். இப்போ நீங்க ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களே இந்த ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு டேக் அ பிட் ஆஃப் டைம். பட் ஒன்ஸ் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஆல்ரைட், ஸோ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொல்றதுதான், ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும்லாம் படிக்க மாட்டாங்க. தே ஸ்டடி வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் தே ஸ்டடி இட் இன் அ வெரி ஸ்மார்ட் வே. The top 20% of your efforts is what is going to give you 80% of the results. ஸோ டைம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய இல்ல வந்து கொஸ்டினே வராது அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ்ல அப்ளை த பரிட்டோ பிரின்சிபல் அண்ட் வாட்ச் யுவர் ஸ்டடி எஃபிஷியன்சி ஸ்கை ராக்கெட் லைக் எனிதிங். ஆஸ் யூஷுவல், ஸ்டடி ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர், ஒன் டே அட் அ டைம். நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம்.